யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதி மலிதி ஏராளமாய் பெருகி வளர்ந்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்துவிட்டது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய கலைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் நீ நடத்தி கொண்டு வருகிற எல்லா கருவிக்காக நன்றி சொல்றோம். வேலை பகுதி மூலமாக எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இந்த வேலையுமாய் கூட இந்த சத்திய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தை மூலமாய் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை மக்கள் சொல்லுகிறார், இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லுகிறது போல ஆண்டவரே, என் வாழ்க்கையில அப்படி ஆகி வரட்டும். ஆசீர்வதி இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைவர்களை கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது யோசேப்பை விட்டு போட்டுட்டாங்க. யோசேப்பு எகிப்துல போய் அவங்க பெரிய ஆளாக அவன் வருகிறான். யோசேப்பு காலத்துல அந்த எகிப்துல யோசேப்பு இருக்கும்போது 7 வருஷம் பஞ்சகாலம் நடக்கிற போதுதான் 2 வருடம் பஞ்சம் முடிஞ்சு இன்னும் 5 வருடம் பஞ்சம் இருக்கிற அந்த காலகட்டத்துல யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கிட்ட போயிட்டு சொல்லி, இதோட முடிஞ்சிடாது, நீங்க 2 தடவை வந்து போயிட்டீங்க, என்ன இந்த உணவோடு உங்களுக்கு முடிஞ்சிடாது, நாளைக்கு எப்படியே ஆசீர்வாதம் போட்டுட்டு சொல்லி நினைக்காதீங்க, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது, ஆகினால எல்லாரும் இங்க வந்து தஞ்சம் போகுங்க, இந்த பஞ்சகாலம் தேர்ற வரைக்கும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறான். அதே போல யாக்கோபும் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட போய் எகிப்திலே தஞ்சம் போக்குகிறார்கள். எகிப்துல யோசேப்பு ராஜாவா, அதாவது அந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க. ஆகையினால அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாம சுகமாய் ஆசீர்வாதமா நன்மையாக இருக்கிறார்கள். இருந்து பருகி பெருகிட்டு வருகிறாங்க. பிறகு பார்த்து சொன்னா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றிதான் பிறகு பிரச்சனை வருகிறத இங்க நம்ம படிச்சோம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றி என்ன பண்ணுகிறாங்க, இந்த யோசேப்புடைய வம்சத்தை, அதாவது யாக்கோபுடைய ஆபிரகாம் சந்ததியினரை இப்ப பருகி பெருகிருக்கிற இந்த கூட்டத்துக்கு மேல அவங்க என்ன வந்து போச்சுன்னா, இன்னொன்னு ஒரு பக்கம் பொறாம, இன்னொரு பக்கம் பயம். ஐயோ, இவங்க பழுகி பெருகிட்டு வந்தாக்கா இவங்க நம்மளை கொண்டு போட்டு இவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க, முறியடிச்சிட்டு இவங்க வந்து பழுகி பெருகி இவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குதே சொல்லி என்ன பண்றான், அவங்க பயப்படுறான். அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதி பழுகி ஏராளமா பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்ததுன்னு சொல்லி இந்த வேதத்துல வாசிக்கிறோமே. இவங்களுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க, எப்படி வந்துச்சு? ஆபிரகாம் கிட்ட என்ன பண்ணாருங்க, உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பழுகி பெருக பண்ணுவேன் சொன்ன வாக்கு தத்துவம் என்ன பண்ணப்பட்டீங்க, நிறைவேறுகிறது. எத்தனை பேர் நாம சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தா அதை என்ன பண்ணுவாருங்க, நிறைவேற்றுவார். அப்போ தேவன் ஒண்ணு சொல்லியிருந்தா அதை கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாருங்க,
செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு செய்தது கண்டிப்பா என்ன பண்ணுவாருங்க? நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம கிட்ட வாக்கு கொடுத்துட்டா அது என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நிறைவேற்றுவார். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கண்டிப்பா நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். இவைகளை குறித்து தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம், சில காரியங்களை குறித்து. தேவன் ஆபிரகாம் சொன்னதை என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றி முடிக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வாக்கின் பிரகாரமாகவே ஆபிரகாம் சந்ததி என்ன பண்ணப்படுது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தனாக்கா, அந்த ராஜா இந்த ஆபிரகாம் சந்ததி மேல என்ன பண்றான்னு சொன்னாக்கா, ஒண்ணு இவங்க பழத்து வந்துட்டா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி எதிர்காலத்துக்கு பயம், இன்னொன்னு இவங்களை பழத்துக்கிட்டே வராங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை பார்த்தா பொறாம. ரெண்டு விஷயம் இங்க நடக்குது. வேதத்துல அவன் பயப்படுறான் சொல்லி இருக்குது இல்லையா? பயந்துதான் என்ன பண்றான்? என்ன நடக்குமோ நாளைக்கு, இதே போல போயிட்டே இருந்தா ஆகினால அவங்க என்ன பண்ணுங்க? அழிச்சிடணும். அல்லேலூயா. ஆதாம உண்டாக்கின தேவன் ஆதாம் கிட்டே இப்படிதான் சொல்றாரு, பழுகி பெருகுங்கள் சொல்லிதான் சொல்றாரு. இங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் பெருகாதபடிக்கு நல்லா கவனிக்கணுங்க. ஒரு இடத்த கேருப்பு என்கிற தூதன் நான் தேவனுக்கு மேலாக இருப்பேன்னு சொன்னான் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பது கொள்ளையான பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை என்ன பண்றாரு? தாழ்த்துறாரு. நல்லா கவனிங்க. சாத்தோட கேரக்டரும் தேவனுடைய கேரக்டரும் நல்லா கவனிச்சு பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க தேவனுக்கு மேலாக உயர்த்த பாக்குறான். ஆனா இங்க நம்ம எல்லாரும் மீட்பதற்காக என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமா இருக்க கொண்டாட போல அதை என்னல அதே பார்க்கல அவரு. அதுக்கு கீழே என்ன பண்றாரு? தாழ்த்துறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, தேவன் ஆதாம் கிட்ட இருந்தே முதல் மனுஷனை படைக்கும் போதே பழுகி பெருகுங்கள் பூமி நெருப்புன்னு சொல்லி சொல்றான். ஆபிரகாம் கிட்டே அதே போல வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன பண்ணாரு? நான் ஆதாம் கொடுத்தேன், இப்ப நான் உனக்கு அதை என்ன பண்றேன்? உனக்கு நான் கொடுக்குறேன், நீ பழுகி பெருகு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத பிரகாரமாகவே என்ன பண்ண பண்றாங்க? இவன் பழுகி பெருகுறாங்க. ஆனா இங்க இந்த ராஜா சொல்றான் பாருங்க, அவர்கள் பெருகாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னாக்கா அழிப்புதான். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். அப்போ ஆசீர்வதிப்பது தேவன், அதை கெடுக்கணும் சொல்லி நினைப்பது பிசாசு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிச்சிங்க, கர்த்தர் பெருகன்னு சொல்லி சொல்றாரு, அவன் என்ன பண்றான்? அழிக்கணும்னு சொல்லி பார்க்கறான். ஓகேங்களா? அதுக்கான சில அநேக திட்டங்களை பார்க்கலாம். சரி, நம்ம ஒவ்வொரு காரியமாக பேசல, ஏன்னா வெய்ய காலமாக இருக்கிறதுனால நான் சீக்கிரம் முடிக்க நான் பிரயாசப்படுறேன். நான் சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டோம், எப்போதும் போல ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் 2 சபை கூட முதல்ல கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுல இருக்குது. ஆனா அப்படி ஆரம்பிக்கல, சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டோம். சீக்கிரம் முடிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் எவ்வளவு சுருக்கமா சொல்லி உங்களை சந்தோஷமா அனுப்ப நினைக்கிறேன். கர்த்தர் செய்வாராங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. ஒன்று நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாக பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்கள் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் எகிப்திலே தோன்றினான். ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்துடனாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன பண்றான்? அவன் பயப்படுறான், பொறாமையும் கொள்றான். தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உத்தமா இருக்கும் போதும், கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தும் அதை நிறைவேற்றும் போதும், அவங்க உயர்ந்து வருகிற பொழுது, ஆசீர்வாதமா இருக்கிற பொழுது, மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா பொறாம கொள்ளுவார்கள். உண்மையாங்க? உண்மையா? யாரு பொறாம கொள்றானோ இல்லையோ,
யாரு ஃபர்ஸ்ட் பொறாம கொள்வாங்க? ஜனங்க பொறாம கொள்றாங்களா இல்லையோ, யாரு பொறாம கொள்வான்? ஒருவேளை ஒரு நபர் நீங்க எங்களை பார்த்து பொறாம கொள்வான்னு சொன்னாக்கா, அந்த நபர் இல்ல, யாரு அது? சாத்தான் என்னை பார்த்து பொறாம கொள்றான். நான் உயர்ந்துட்டேன், இவ்வளவு நாளா நான் வாடகையில இருந்தேன், நீ ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிட்டேன், நம்மளை பொறாம பார்த்து யார் தான்? எந்த மனுஷனும் கிடையாது. யாரு? சாத்தான். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம ஒரு படி முன்னேறி வந்துட்டு சொன்னாலே நம்ம மேல பொறாமை படுறது யார் தான்? நம்ம மேல ஒரு பயமே வந்துடும். ஐயோ இப்படியே போயிட்டே இருந்தாக்கா இவன் கோல் அடிச்சிருவானே. ஒரு விளையாட்டு இதுல கூட பார்த்தோன்னு வச்சுங்களேன், முதல்ல இறங்குறவன் 6 4 அடிச்சுட்டே இருந்தாக்கா எதுல இருக்கிற கிரிக்கெட் வீரருக்கு என்ன ஆயிடும்? இப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான். நாம அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது, பயம் வந்துடும். அந்த மாதிரி பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வளர்றதுக்கு யாருக்கு பயங்க? தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்தா யாருக்கு பயம்? பயம். அல்லேலூயா. சரி, நல்லதா கெட்டதா? நல்லதோ கெட்டதோ அந்த கேள்வி கூட விடுங்க. ஆனா அது கண்டிப்பா நடக்கும். நடக்குமா நடக்காதா? அந்த கேள்வி கூட பதில் சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா அது நடக்கும். நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நல்லது கெட்டது அதை கூட விட்டுடுங்க, அந்த கேள்வி கூட நம்ம வேண்டாம். ஆனா அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற என்ன பண்றாங்க தெரியுமா? திஷ்டி சுத்தி போட்டுருவாங்க. அது அந்த காரணம் தெரியுமா? காரணம் தான் அந்த வார்த்தை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் ஏதோ ஒன்று நம்ம நினைச்சிட்டு போறோம் இல்லையா? ஆனா அவங்க என்ன செய்யற சொன்னாக்கா, திஷ்டிக்கான ஒரு சில பரிகாரம் இருக்குது. சில காரியத்தை ஒரு பொருள் மூலமா என்ன பண்ணுவாங்க, அந்த பரிகாரத்தை மேல செலுத்தி வச்சுட்டு போவாங்க. அல்லது ஒரு பிள்ளை மேலேயோ மற்றவங்க மேலேயோ ஒரு பொறாம, ஐயோ பிள்ளை ஜெயிச்சுட்டு வந்துச்சு, பிள்ளை நல்லா படிச்சுட்டு வந்துச்சு, நல்லா மார்க் எடுத்துச்சு, நல்லா சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு, நல்லா நிறைய கிஃப்ட் வாங்கிடுச்சு, பரிசு வாங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்க வாமா சொல்லி என்ன பண்ணுவாங்க, நெருப்பு அள்ளி அதுல உப்பு மிளகாலாம் போடுவாங்களா? ஆமா, குழம்புல போட வேண்டிய நெருப்புல போட்டு இதுல துப்புன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திஷ்டிய கழிப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது இயல்பாவே நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆனா நான் ஜெபிப்பேன். பொறாம, மண்கண், பூசணம் இதெல்லாம் இருக்குதான் செய்யும். பிசாசுக்கு என்ன பண்ணதுங்க, தேவ பிள்ளைகளை உயர உயர அவனுக்கு என்ன பண்ணதுங்க, அவனுக்கு பிடிக்காது. அவன் ஆண்டுடைய பிள்ளைங்க, அதாவது பிசாசின் பிள்ளைங்க எவ்வளவு உயர்ந்தாலும் விட்டுருவான். எவ்வளவு உயரம் போடா, எவ்வளவு உயரம் போ விட்டுருவான். உலகத்து ஜனகத்துல ரட்சிக்கப்படாதவங்களை எவ்வளவு உயர்ந்து போனாலும் விட்டுருவாங்க. எவ்வளவு உயரம் போறியா அவ்வளவு கீழே உயர போறான்னு அர்த்தம், உயரம் சொல்லி விட்டுருவான். ஆனா தேவ பிள்ளைங்க கொஞ்சம் மேல வந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி விழ வைக்கலாம்? 2 வகையான காரியங்கள். ஒன்று பிசிக்கலாக இருந்தாலும் சரி, அதிகப்படியாக பசுத்தத்துக்காக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம அதிகமா வளர்ந்துட்டாலும் சரி, பிசிக்கலி நம்ம வந்துட்டாலும் சரி, அவன் இன்னும் சொல்ல போனா அது புதிய ஏற்பட காலத்துல, பழைய ஏற்பட அப்படி புதிய ஏற்பட காலத்துல நம்ம பிசிக்கலி உயர்ந்துட்டா கூட நமக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனா நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து போயிட்டே இருந்து வச்சுக்கலாம், நம்மள கண்ணு போடுவான், நிச்சயமா போடுவான். ஓ இப்படியா பேசுற, இப்படியா சாட்சியா வாழற, இப்படியா நீ ஆவிக்குரிய விஷயத்துல பெருகிட்டே போயிட்டு இருக்கிற பாரு, உன்னை எங்க விழ வைக்கிற பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிடிப்பான், எங்க பிடிப்பான் அங்க பிடிப்பான். பிடிச்சி என்ன பண்ணுவான், நம்மளுக்கு பொறாம, நம்ம பயம் எங்க உயர்ந்து வந்துட்டு. நாளைக்கு தேவ தூதரையும் நம்ம என்ன பண்ண போறோமா, நியாயத்திற்காக கர்த்தர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறாரு இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவன் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுட்டான். எதுக்கு? ஆக்கினை தீர்ப்புக்கு, பாலாளத்துக்கு விழுந்துக்கு அவன் எப்போது ரெடியா இருக்கிறான். முடிஞ்சு போச்சு அவன் கட்டம். ஆனா அவனோட கூட நம்மள சேர்த்து போட்டா அவனுடைய என்ன நோக்கம் இருக்குது. ஆனா அதை விட்டுட்டு நம்ம தேவனோடு கூட உட்கார்ந்து அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவனுக்கு தேவனோடு கூட இருப்பதுக்கு அவனுக்கு பிடிக்காது, விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, மிக முக்கியமான சத்தியம் இது. அவன் தேவனோடு கூட பரவரத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் எதை செய்வான்?
மிக முக்கியமா நான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வருகிற விஷயத்துல விசுவாசிகள் கூட அப்படி கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் விழுந்துக்கிறத நல்லா பாக்குறேன். ஊழியர் செய்கிறவங்க என்ன பண்றான்? மேற்பட வெட்டுவேன் ஆடுகள். நீ உயர்ந்து போறியா? நீ ஆவிக்குரியதுல வளர்ச்சிக்கிட்டே போறியா? பாரு. அதனால்தான் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கணும். நான் இந்த இடத்துல ஊழியக்காரனா இருக்கிறதுனால எனக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பொதுவாக நான் சொல்றேன். பொதுவாக ஊழியக்காரங்க என்ன பண்ணுங்க, ஜெபிக்கணும். கடந்த நாளில செல்வந்தாடு சபையில தான் நான் வளர்ந்து எனக்கு ஒரு நான் அந்த இடத்துல வளர்ந்தேன் இல்லையா, நான் முடிஞ்ச உடனே பிரதர் நீங்க தான் இந்த சபையை நடத்தணும், இப்போதைக்கு யாரும் இல்லை, என்ன நீங்க தான் இந்த சபையை நடத்தணும், இந்த சபைக்காக அவங்களும் இந்த ஊழியத்தை நிறைய செஞ்சிருக்கிறாங்க, சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி நம்ம பிறகு நான் விசாரிக்கலாம் போடலாம் பேசலாம்னு பார்த்தாக்கா எனக்கு சூழ்நிலை அமையல. எனக்கு அப்படியே நேரம் போயிடுச்சு. எனக்கு என்ன தெரியல, ஒரு அது கேட்கணும் போல இருந்துச்சு. சரி அவர் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணிட்டு ஒரு போனை போட்டு விசாரிச்சேன். அவரு விசாரிச்சா 1 மணி நேரம் பேசுறாரு. 1 மணி நேரம் பேசுவோம் சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. அவர் 2 வாரத்தில் பேசி முடிச்சிருக்காரு. பேசவே மாட்டார். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரமா பேசுறாரு. அதுல இருந்து அறிவு பேசினாரு. அந்த இடத்துல ஊழி அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், ஏத்து மூட வேண்டியதான் சொன்ன உடனே அவரு சொன்ன மொத்தம் நான் சொல்ல வரல, வேண்டாம். ஒண்ணு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே இல்லை. நான் உடைஞ்சிட்டேன். ஆண்டவர் என்ன ஆண்டவரு, இங்க சபை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த சபை, இன்னொரு இடத்துல ஒரு சபை நடக்குதுன்னா அந்த சபை காரணம், இன்னொரு இடத்துல ஒரு சபை நடக்குதுன்னா அந்த சபை தான் காரணம், இன்னொரு இடத்துக்கு சொல்லிட்டு போலாம். நிறைய சபைகள் போய் விதைக்கப்பட்டு அங்க முளைக்கு வர்றதுக்கு காரணம் அங்க விதைக்கப்பட்ட அந்த சபை தான். என்ன சபைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லுங்க, இந்த தூக்கம் வரல, எனக்கு அழையும் அத்தமா வருது. ஆண்டவரே நாளைக்கு கிளாஸ் அங்க போய் உட்காந்துக்கிட்டா தூங்குறதா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவரே ஒரு ஊழியம் நடக்கும், எனக்கு தெரியாது ஆண்டவரே, அவர் எதோ சொல்றாரு, எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல. அவர் சொல்றது சரியாகவும் இருக்குது, ஆனா எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள விஷயமாவும் இல்லை, எனக்கு அது புரியல, எனக்கு தெரியல. எவ்வளவு காரியம் எனக்கு வெளிப்படுத்துறீங்க, எவ்வளவு காரியம் எனக்கு தெரியும் சொல்லி வச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு புதிராக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, தெரியல ஆண்டவரே, என்ன பண்ணுங்க தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு பிறகு அவர்கிட்ட பிறகு நான் சில காரியத்தை பேசி முடிச்சிட்டேன். அதெல்லாம் கூட விடுங்க, அது பிறகு என்ன நடக்க போது நடக்கின்றத அதை பார்த்துக்கலாம். ஆனா அந்த இடத்த ஊழி அழியாது, அது வரைக்கும் திட்டவட்டமா ஸ்தோத்திரம். அதுக்கான காரியத்தை எடுத்தாச்சு. என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, பாருங்க, ஒரு ஊழியத்தை க்ளோஸ் பண்றதுக்கும் அந்த ஊழியத்தை செய்கிறத க்ளோஸ் பண்றதுக்கும் சாத்தான் எப்படி வகை தேடுறான்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம கொஞ்சமும் என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் முயற்சிக்கிறான் பாருங்க. பிறகு இவங்களை அழிக்கிறதுக்கு பல காரியத்தை அவன் செய்யறான் பாருங்க. ஒண்ணு நம்ம பார்க்கலாம். முதல்ல இவனுடைய காரியம் நம்ம மேல எப்படி பொறாம பண்றோம், அது என்ன ஆக போகுது, என்னவா மாறுன்றத நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அல்லேலூயா. இங்க 2வது வசனம் மட்டும் படிச்சா நமக்கு புரியாது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, நல்லா கவனிங்க. நோவா என்ன பண்ணுகிறான்னு சொன்னாக்கா, ஒரு பேழை கட்டுகிறான். ஆமாவா? நோவா பேழை கட்டி நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுடைய மனைவிகள், மொத்தம் 8 பேர் என்ன பண்றாங்க, இந்த பேழைக்குள்ள போறாங்க. 8 பேர் மட்டும் அந்த பேழைகளை போனவங்க. தேவன் என்ன பண்ணாரு, பறவைகள் மிருகங்கள் ஜோடி ஜோடியா என்ன பண்ண பேழையில கொண்டு போ சொல்லி சொன்னாரா. அப்போ எல்லாமே பேழையில போன விலங்குகள் தான் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க, காப்பாற்றப்பட்டுச்சு. மீதி எல்லாம் என்ன பண்ண வச்சுங்க, அழிக்கப்பட்டுச்சு. ஆகினால்தான் கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் விலங்குகள் எப்படி இருந்துச்சோ இப்ப சொல்றேன், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும்
உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, கடவுள் விலங்கு படைக்கு முதல்ல மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பாக விலங்கு தான் படைச்சாரு. ஆனா எப்போது விலங்கு வந்து மனுஷனுக்கு பயப்படாம அது கெச்சிக்கிறதுக்காக மாறிச்சோ, எப்படி கொண்டு போன வெகாலம் வந்துச்சோ, பாவம் எப்போது ஆதாம் செஞ்சாலும் அதுல இருந்து என்ன ஆகி போச்சுங்க, மாறி போச்சு. ஆனா இப்ப பாருங்க, அதை கொஞ்சம் மாற்றாரு பாருங்க கடவுள். இனிமேல இந்த விலங்குகள் உங்களை குறித்து தானே என்ன பண்ணுங்க, ஒரு பயம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வளர்ந்து வந்தாக்கா சாத்தானுக்கு என்ன மாருங்க, பயம் வரும் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வர்றது நல்லதானே கருதா? இப்ப சொல்லுங்க, புரியுதாப்பா? நம்ம கொடுத்த பயம் நல்லதா கெட்டதா? அப்ப நம்ம சரியா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம வளர வளர பிசிக்கலாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய இதுல நம்ம வளர, இதே எடுத்துக்கோம், ஆவிக்குரிய வளர வளர யாருக்கு பயம் வரும்னாக்கா சாத்தானுக்கு பயம் வரும். ஐயோ சட்டம் அடிச்சவங்க போல இருக்குது, இவன் ஓய்வு பண்ணி வாங்கினவன் போல இருக்குது, இவனை வாங்கினா எப்படி தடுக்குன்றதுதான் அவனுக்கு என்ன வருங்க. ஆனா கடவுள் என்ன பண்றான்னு சொன்னாக்கா நம்மை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் அவங்களுக்கு வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கடவுள் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது கடவுள் தான் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த விலங்குகள் நம்ம குறித்த ஒரு பயம் நம்ம எடுத்திருக்கலாம். நீங்களே நோவாவே உங்களை குறித்த என்ன பண்ணுங்க, ஒரு பயம் அச்சம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நாம யாரை பார்த்தா பயப்படுறோம்? நாம யாரை பார்த்து பயப்படுறோம்? ஒரு இட்ல போயிட்டா யாரை பார்த்து பயப்படுறோம்? ஏங்க சொல்லுங்களாங்க, தமிழ் தானே பேசுறேன். யாரை பார்த்து பயப்படுறோம்? ஆனா உண்மையாகவே சொல்ல போனா, இப்ப பாம்பு பார்த்து நாம பயப்படுறோம். பாம்பு கடிச்சு செத்தவனை விட பாம்பு பார்த்து பயந்தவனா பயந்து செத்தவன நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆனா கடவுள் வந்து பாருங்க, பாம்பு நம்மளை பார்த்தா என்ன பண்ணுங்க, ஓடும், பயந்து ஓடும். அது நம்மளை கடிச்சதே வாடா நீ என்ன பார்த்து சொல்லி அப்படி நிக்காது. புரியுதா? அது நம்மளை பார்த்து பயந்தா ஓடுங்க. கத்த நம்ம வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி, சாத்தனாக இருந்தாலும் சரி, அவன் நம்ம பார்த்து பயப்பட முடியாத கத்தர் மாற்றி வச்சிருக்கிறார். வழியில சொல்லாமா? ஹல்லேலூயா. நீங்க எது நிமித்தமாவும் நீங்க பயந்துட்டு என்னன்னு சொன்னாக்கா பயப்படாதீங்க. என்ன பார்த்துதான் சொல்லுங்க, என்ன பார்த்துதான் சாத்தானே பயப்படுறான். ஹல்லேலூயா. என்ன பார்த்து விலங்குகள் என்ன பண்ணப்படுங்க, பயப்படும். ஹல்லேலூயா. ஒரு மாட்டை பார்த்தா பயப்படுறோம். ஜாக்கிரதையா இருக்கணும், அதுக்கான விஷயம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்னை குத்துறா சொல்லிட்டு மாட்டு பண்ணி குத்துந்தான். ஆமா, நான் அப்ப அது மாதிரி இருக்க கூடாது, அது மாதிரி இருக்குன்னு நான் சொல்லல. புரிஞ்சுக்கிறீங்களா? நம்மை கொடுத்து ஒரு பயம் உண்டாகும். நாய் வந்து குறுக்கு புரிஞ்சு வச்சுங்களா, இங்க பாருங்க, நாய் இப்படி குறுக்கு புரிஞ்சு வச்சுக்க, எத்தனை பேர் நாய் மேல ஏற்றி கைகளை கொஞ்சம் இருக்குது, என் உயிரே கொண்டு கூட இருக்குது. நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நாய் குறுக்கு புரிஞ்சு வச்சுக்க, நான் என் வண்டியில ஆர்ன் இருக்காது, நல்லா கேட்டுங்க, பேட்டரி இருக்காது, நைட்ல வெளிச்சு கூட இருக்காது. கொஞ்சம் வண்டியை கொடுத்து கொஞ்சம் வெளிச்சம் வரணுங்க, நைட் எல்லாம் போனா வர முடியலுங்க சொல்லிட்டு லைட்டை போட்டேன். எப்படியா லைட் ஏறுது, ஏதப்பா அது வண்டியை விட்டு போன போற, அதோட சரி. ஏதுன்னு தெரியல, நைட்ல ஒண்ணு போகல, அதான் சரி பண்ணியிருக்கிறேன். ஆர்ன் இருக்காது. ஆனா பெரிய ஆர்ன் கத்தரை இங்க வச்சிருக்கிறாரு எனக்கு. என்ன, நான் கத்துற கத்துல அந்த நாய் ஒண்ணுக்கு பேஜின்னு பின்னிட்டு போயிடும். ஆமா, நான் எப்பயுமே பிசா சாட்டுற மெத்தா ஆட்டுவேன். வந்து சாப்பிட்டா அதுக்குள்ள நுழைஞ்சு என்ன யூஸ் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கத்து போட்டு பாருங்க. வந்த எதுவாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்துச்சு, மாட கத்துற கத்துல ஓடுறோம். போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை நான் வண்டியில போறேன், நாய் வர பாக்குறேன், ஏய் என்ன பாருங்க, அப்படி பின்னாடி நிக்குது. விட்ட வாயில கட்சி தின்றோம் போல இருக்குதுமா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாத்தான் நம்மளை கண்டு தான் பயப்படுறான், அவனை கண்டு நீ பயப்படாத. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்குது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எந்த சாத்தானுக்கு பயப்படாத, சாத்தான் உன்னை கண்டு தான் பயப்படுவான். சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, சாத்தான் உன்னை கண்டு பயப்படுவான். இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு எகிப்துல ராஜா பயந்தான். நான் கேக்குறேன், அது அங்க நடக்கிற சூழ்நிலை தெரியுமா? எந்த மனுஷனுக்கு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பயந்தவன் சாத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த விலங்குகள்லாம் நோவாவே உன் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க, பயமும் அச்சமும் உண்டாகும். இன்னும் சில காலத்தை நான் சொல்லி நான் இந்த காட்டு முடிச்சு நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன் பாருங்க.
ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல கூட, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரப்படுவதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அபிமெலேக்கு பார்த்து அந்த தேசத்துடைய ஜனங்கள் பயபக்தி இல்லாதவங்க, ஐயோ அவங்க நம்மளை என்ன பண்ணிடும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆபிரகாம் பயப்படுறான். அந்த அபிமெலேக்கை பார்த்தோம், அந்த அபிமெலேக்குடைய அந்த ஜனத்தை பார்த்தோம், அந்த நாட்டை பார்த்தோம், அந்த நாட்டில் இருக்கிற ஜனத்தை பார்த்து இந்த ஜனங்கள் எப்படி கடவுள் பயம் உண்டோ இல்லையோ, ஐயோ தெய்வ பயம் இல்லைன்னு சொன்னாக்கா கண்டிப்பா என்ன பண்றாங்க, நம்மளை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மனைவி கிட்ட ஏமா நான் அண்ணன்னு சொல்லிடுமா சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பொய்ய சொல்றது வைப்பான் அவன் பயந்து. ஆனா பிறகு பாருங்க, அந்த அபிமெலேக்கு இவன் தங்கச்சி தானே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சாராளை கூட்டு போயிடுவாங்க. அந்த சாராளை கூட்டு போன பிறகு கர்த்தர் அவனோட கூட பேசுறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பத்திலே தோன்றி, 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவனை சாராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரி என்று இவனும் சொன்னானே. உத்தம இருத்தோடும் சுத்தமான கைகளோடும் இது செய்தேன் என்று சொன்னான். அப்போது தேவன், உத்தம இருத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதவரை கூட தடுத்தேன். அல்லேலூயா. நீ செஞ்சதெல்லாம் கற்றுப்பா. ஆனா இப்ப அந்த பெண்ணை நீ தொட்டனாக்கா நீ எனக்கு விரோதம் நீ பாவம் செஞ்சிருவ. அதனால நான் என்ன பண்ண, நான் தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவிய அவனத்துல அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிடிக்கும்படிக்கு அவன் உனக்காக வேதனை செய்வான். நீ அவனை அனுப்பிடாத இருந்தா நீ உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னான். அபிமெலேக்கு காலை எழுந்து சொன்ன பிறகு அபிமெலேக்கும் அதிகாலை எழுந்து தன் ஊழியக்காரர் எல்லாரும் அழைப்பித்து இந்த சங்கதிகள்லாம் அவர்களுடைய கேட்கும்படி சொன்னா. அந்த மனுஷர் இது கேட்டு என்ன பண்ணாங்களா, பயந்தார்களாம். அல்லேலூயா சொல்லாமா. எந்த மனுஷரை கண்டு ஆபிரகாம் பயந்தானோ, ஆனா அந்த மனுஷர்கள் தான் ஆபிரகாம் கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் அவன் பயமுறுத்துவான், நாங்க இல்லைன்னு கிடையாதுங்க. அவன் பயமுறுத்துவான் தான். அவர்கள் மூலமாக நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இருக்குத்தான். ஆனா நம்ம பயப்பட வேண்டியது இல்லைன்றத இன்றைக்கு இங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, நாம யாருக்கு பயப்படுறோமோ, ஆனா உண்மையாக கடவுள் நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாக்கா நமக்காக கடவுள் நாங்க பயத்தாங்க ஏற்பட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒருவேளை கணவனாக கூட நீங்க இருக்கலாம். ஒருபுறம் நீங்க சரியா கூட பண்ணியிருக்கலாம் அல்லது தப்பா கூட பண்ணியிருக்கலாம். ஆனா பாருங்க, புருஷனுக்காக கூட பயந்த நிலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க உண்மையாகவே கர்த்தருக்கு உண்மையாகவே நீங்க ஜீவித்தீர்கள் சொன்னாக்கா கர்த்தர் உங்களை பார்த்து எவ்வளவு பெரிய புருஷன், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களை கண்டு பயப்படும்படியாக செய்கிறவர்களாக இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நிஜங்க, நிஜம். Praise the Lord. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் செய்யறது தவறுன்னு வச்சுங்களேன், என் மனைவி முட்டிப்படி ஜெபிச்சான்னு வச்சுங்களேன், கர்த்தர் என் மனைவி என்னை பயப்பட வைக்கிறார். டைரக்டா சொல்ல போனாக்கா நல்லா புரிஞ்சுங்க. நான் ஊழியக்காரனா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஒரு அடி ஜெயிச்சாக்கா செத்து கூட போயிடலாம். ஆனா என் மனைவி டைரக்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுதான் சொல்ற பாருங்க, மனைவி முட்டிப்படி ஜெபிச்சான்னு வச்சுங்களேன், என்னை நடுக்க வர செய்வார் கர்த்தர், பயப்பட வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பெரியமானவர்களே நல்லா புரிஞ்சுங்க, நீங்க எதையும் கண்டு பயப்பட வேண்டாம்.
நம்மை பற்றி பயமும் திகிலும் கர்த்தர் கொண்டு வருவதாக இருக்கிறார். நம்மை குறித்து பயப்பட வைப்பார். நாம சின்ன ஆளாக இருக்க நாம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையாக தேவனுடைய பார்வையில அவர் நல்ல உயர்ந்த இடத்துல தான் நம்ம வச்சிருக்கிறார். நமக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மை குறித்து பயப்பட பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு வேணா நம்ம பயப்படலாம். ஆனா நிச்சயம் கர்த்தர் நம்மை குறித்து என்ன பண்ணுவாங்க? பயப்படுவார்கள், மாற்றி போடுவார் கர்த்தர். ஆகினால பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு கூட பாத்தீங்கன்னாக்கா, என்ன புஸ்தகத்துல என்னாகும் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து. இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து. வாசிங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியிற்குள்ளே மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலார் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாவை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தோருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஸ்தலத்தை சபிக்க வேண்டும். அப்போது வேற நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். ஏங்க இவர் செய்யறான்? ஏன் திட்டம் போடுறான்? பாலாக் என்கிற ஒரு மனுஷன் தான். அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறான். அதுவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் இருக்கிறான். அவன் அந்நியனாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக மாற்றி வச்சிருக்கிறாரு. அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாகவே இருப்பான். யார் அவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். இப்ப பாருங்க, மோவாப்பில் இருக்கிற ஜனங்களும் சரி, மோவாப்ப ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாவாகிய பாலாக்கும் சரி, யாரை கண்டு பயப்படுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து என்ன பண்றாங்க? பயப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நல்லா கவனிங்க, நாம அநேகர்கள் நாம பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை நிலை என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தர் நம்மை குறித்து தான் பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பயந்து போய் கடந்த ஆண்டவர் என்னோட பேசி எனக்கு பலப்படுத்துங்க. நிச்சயமாகவே நீங்க எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. தைரியத்தை கொடுத்து நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை திடப்பற்றாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா உண்மை விஷயம் என்ன தெரியுமா? நாம பயந்துட்டு கிடக்கிறோம். உண்மையாகவே நம்மை கண்ட பயத்தை தான் கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, இதாங்க உண்மை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு இவன் என்ன பண்றாங்க? ராஜாவும் அவனுக்கு பயந்து எப்படியாவது அழிச்சலாம். சரி, பயந்துட்டு அப்படியே விட்டுற மாட்டான். அவனுடைய காரியம் என்ன தெரியுமா? பயந்துட்டு விட்டுற மாட்டான். எப்படியா அழிக்க அவன் திட்டம் போடலாம். இதான் விஷயமே. அவனுடைய திட்டம் எப்படியாவது அழிச்சிடலாம். அல்லேலூயா, முன்னேற்றலாம். அவன் நினைச்சிருப்பான், சிறந்த சபை முடிஞ்சு போச்சு, விஜயராஜீவ் போயிட்டார், அவ்வளவுதான். அவன் பயம் விட்டானா, சரி சீக்கிரம் அவன் அருமையா வீழ்த்தலாம். அதே மாதிரி அருமையா வீழ்த்திட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இனிமேல் அந்த இடத்துல என்ன பண்ண போறாருங்க? பயப்பட வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமா அந்த காரியம் நடக்கதான் போகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பயப்பட பண்ணுவார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எதை குறித்து யாரை குறித்தும் எதுக்காகவும் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட வேணாம். ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா வைங்க, என்னை குறித்த பயத்தை தான் எல்லாருக்கும் வச்சிருக்காரு சொல்லி ஸ்ட்ராங்கா விசுவாசிங்க. என்னை குறித்து தான் அநேகருக்கு பயம் இருக்குதே தவிர, நான் எதை கண்டு யாரை குறித்து யாரு மேல என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். நேரம் இல்லாத போயிடும் நினைக்கிறேன் இன்னொரு காரியத்துக்கு போறதுக்கு. சரி,
நான் இதோட இதை முடிக்கிறேன். அடுத்த காலத்தை நான் அது போனாக்கா ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆயிடும். நம்ம நேரத்துல இதோட நான் இந்த தலைப்பை முடிச்சிடுறேன். இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அது யாத்திராங்க புஸ்தகத்துல நம்ம 1ஆம் வசனத்துல வாசித்தோம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது இல்ல 10 வாசிங்களா. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பணிகளோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் காண வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், பார்வோன் அதாவது பிசாசு என்ன பண்றான், நம்மளை பயமுறுத்துறான். ஆனா உண்மையாகவே அவன் தேவன் நம்மை குறித்த பயத்தை தான் அவனுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நம்ம விளங்கிக்கிட்டோம். முதலாவது நம்மை குறித்து தான் அவனுக்கு பயப்படும் போல வச்சிருக்கிற தவிர நாம அவனை கண்டனமும் தேவையில்லைங்க, பயப்பட தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து யார் தான் பயந்தது? எகிப்தின் ராஜா தான் பயந்தான், அந்த ஜனங்க தான் பயந்தாங்க தவிர இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணலங்க, பயப்படல. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, நாம நீங்க பயந்துட்டு இருக்கிறோம். ஆகினால நாமும் பயப்பட தேவையில்ல. நம்மை குறித்த பயம் அச்சம்னா விலங்குகளாலும் சரி, மற்ற மனுஷனாலும் சரி, அல்லது பிசாசுகளாலும் சரி, நம்மை குறித்த பயம் தான் அவனுக்கு இருக்குங்க தவிர நாம யாரை குறித்து என்ன பண்ண தேவையில்லைங்க, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1. 2வது காரியம், நாம பெருகாதபடிக்கு அவன் என்ன பண்றான், பிசாசுடைய திட்டம். நம்ம பெருகாதபடிக்கு பிசாசுடைய திட்டமாக இருக்கிறது. அவன் போறான் பாருங்க திட்டம். 16ல இருந்து வாசிங்களேன். செய்யும் போது கொன்று போடுங்கள், பெண்ணா இருந்தாலும் சரி விட்டுடுங்க, பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க பணத்து போயிடுவாங்க. பெண்ணா இருந்தா இருக்கட்டும், பெண்ணு என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எழுத்து 2 குத்துருவாங்க. அப்ப நாம பெருகி பழகி போயிடுவோம், பெண்ணை விட்டுடுங்க. எவ்வளவு அருமையான ஒரு திட்டத்தை போடுறான் பாருங்க. சரி, ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம போலாம். அதுக்கப்புறம் வாசித்து வாங்க. ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க, மறுத்து வச்சு யாருக்கு பயப்படுறாங்க, தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். கரண்ட் சொல்றாமா? அல்லேலூயா. அங்க பிரசவம் பார்க்கிற நர்ஸ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சி நர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பிரசவம் பார்க்கறாங்கல்ல, பயத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க கற்போதியா இருக்கிறவங்க, ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மளை கொடுத்த ஒரு பயத்தை என்ன பண்ணி வச்சிருப்பாருங்க, அவங்க உண்டாக்கி வச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி பல திட்டம் போடுறான். மருத்துவச்சிக்கெல்லாம் பணத்தை கொடுத்து என்ன பண்றான், ஆண் பிள்ளைய அழிச்சி போடுன்றதெல்லாம் பண்றான் பாருங்க. அப்புறம் பாருங்க 2ஆம் அதிகாரம் 23ல இருந்து வாசிங்களேன். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இல்ல 22 1ஆம் வசனத்துல 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ பிறக்கும் போதே என்ன பண்றான், இத கொண்டு போட சொல்லி திட்டம் போட்டான். அவனால முடியல. மருத்துவச்சிகளாம் பயந்து, கணவனுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை செய்யல. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவனுக்கு இன்னொரு திட்டத்தை போடுறான். ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றீங்க, நதியில போட்டுருங்க. பிறக்கும் போது சாவடிக்க முயற்சி பண்றான், இல்லங்க அது பண்ணதுங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு பயந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அவன் வேற திட்டம் போடுறான், ஆண் பிள்ளை தூக்கி நதியில போடுறான். எவ்வளவு தைரியம் பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க. அந்த நதியில போடப்பட்ட ஒரு குழந்தைதான் மோசே. ஹல்லேலூயா. எதை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு அவன் திட்டம் போட்டானோ, வழி வகுத்தானோ,
அதே திட்டத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களையே அதுல இருந்து விடுதலையாக்கவும் ரட்சிக்கவும் ஒருவன் அவங்கிட்ட இருந்தே தோன்றக்கூடிய கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இப்ப வாசிங்க இப்ப 2ஆம் அதிகாரத்துல 22 இருந்து வாசிங்க. அவர் குமாரனை பெற்றார். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை இணைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு பாடுகள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, அந்த எகிப்தின் ராஜா மூலமாக எகிப்துல அவ்வளவு பாடுபட்டு கொண்டு முதலாவது எப்படியாவது அழிக்க பெருகாதபடிக்கு அழிக்க திட்டம் போடுறான். அதுல தோல்வி ஆடுறான். பிறகு என்ன பண்றான்னு சொன்னாக்கா, கொன்று போட முடியாத திட்டம் போடுறான். ஆனா அந்த கொன்று போட முடியாத திட்டம் போட்ட அதுல இருந்துதான் ஒரு ரட்சகன் பிறப்பான்னு சொல்லிட்டு அவன் தெரியல. இப்போ அதுல இருந்து ஒரு ரட்சகன் உருவாக்கி கொண்டு வரான் பாருங்க. பிறகு என்ன நடக்குது சொன்னாக்கா, இவன் எப்படியெல்லாம் அவன் போட்ட திட்டத்துக்கு பிரகாரமாக எப்படியெல்லாம் அழிக்கலாம், எப்படியெல்லாம் ஒரு உபத்திரப்படுத்தலாம், எப்படியெல்லாம் வேதனை பண்ணலாம் சொல்லிட்டு பல திட்டங்கள் போட்டு அதே போல உபத்திரப்படுத்துறாங்க. ஆனா உபத்திரம் பண்றாங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபத்திரம் பண்றாங்க தான். உபத்திரம் பட்டு கொண்டு என்ன பண்ண சொன்னாக்கா, தேவன் நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முறையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த முறையிடுகிற சத்தத்தை என்ன பண்றாருங்க, தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை என்ன பண்றாருங்க, நினைத்தருளி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பா நமக்கு உபத்திரம் உண்டுங்க, பாடல் உண்டு, அதுல எந்த சந்தேகம் இல்லைங்க. ஆமா, ஸ்தோத்திரம். பொங்கலுக்கு சொல்லும்போது கூட அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு திராணிக்கு மேலாக என்ன பண்ண மாட்டாருங்க, சோதிக்க மாட்டார். நமக்கு பல சோதனைகள் வரும், பாடுகள் உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா உண்டு. ஆனா அது கொஞ்ச காலம் தான். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தருக்கு மனை மூலமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு புருஷன் மூலமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பிள்ளைகள் மூலமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஏத்தூட்டுக்கார மூலமாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பகுத்தூட்டுக்கார மூலமா இருக்கும், இன்னொருத்தருக்கு எப்பா வேலைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது வேற வேலைக்கு சேரலாம் போல இருக்குதா, அந்த வேலைக்கு நம்மள எப்ப பாரு போறாம கொண்டு எப்பயாவது என்ன பண்ணலாம் அழிக்கலாம் சொல்லி திட்டமிட்டு வச்சிருப்பான். வேலைக்கே போகலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம். இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வருங்க, சோதனை உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. நான் சொன்னது நீங்க ஒருவேளை நீங்க அப்படி உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா, சோத்திரம். யாரு மூலமோ எப்படி உபத்திரம் வருதோ, பாடுகள் வருதோ, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மகிட்ட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா சொன்னாக்கா, அதே 31ல 1-7 வரைக்கும் வாசிக்கலாம். அவனுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் தகப்பனுடைய கொள்கையினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு என்ன பண்ண இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பல்வேறு வகையில நம்ம நொறுக்கலாம், நம்மளை உபத்திரப்படுத்தலாம், நம்மளை தொல்லை பண்ணலாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம்.
பாருங்க 10 முறை சமத்தை மாத்தி போனா இவன் எப்படி உயர்ந்துகிட்டே வரான்டா, இவனை எப்படியாவது பார்க்கணும், எப்படி போட்டாலும் இவன் உயர்ந்துகிட்டே வரான்டான்னு சொல்லிட்டு நம்மளை பொறாமையும் எரிச்சலும் நமக்கு துன்பத்தை கொடுக்கறதும் பொறாமை நம்ம மேல பொறாம அடைஞ்சு நம்ம உபத்துக்கு கொடுக்கறதும் அவன் வந்தாலும் கூட நம்மள ஒருவரை நம்ம தொட முடியாது. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நம்ம ஒருத்தரும் தொட முடியாதுங்க. இந்த உபத்திரம் நம்மளை அப்படியே அழிச்சிடாதுங்க. இந்த உபத்திரம் நம்மளை அழிச்சிடாதுங்க. யாக்கோபு அங்க அவன் கேட்ட பொண்ணு அவன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே இல்லைங்க. பொண்ணை கொடுத்துட்ட நீ போராண்டு கூட அவன் போயிட்டு இருப்பாங்க. அவனை ஏமாத்தி எங்க ஊர்ல பொண்ணை கொடுக்கறதான் வளர்ந்தன்னு சொல்லி பொண்ணை கொடுத்துட்டு கால் எழுந்து வந்து பார்த்தாக்கா 2வது பொண்ணா இருக்குது, பொண்ணா இருக்குது. 2வது பொண்ணு அவன் கேட்டான். என்னங்க அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டாக்கா, எங்க ஊர்ல வழக்கம் இல்லைங்க. இப்ப மட்டும் என்ன யாக்கோப்பு, இதே எடுத்துக்கோ, இந்த பெண்ணுக்காக 7 வருஷம் செஞ்சல, அதே மாதிரி இந்த பெண்ணுக்காக 7 வருஷம் வேலையை செய்யி. எப்படி உபத்திரப்படுறான் பாருங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு பார்த்தாக்கா அப்பயே விட மாட்டான். எப்பா 2 மனைவிக்காக 14 வருஷம் நீ உழைச்சிட்ட, இவங்களை எல்லாரும் காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, நீ சம்பாதிக்கணுமே, என்கிட்டயே வேலை செய்ய சொல்லிட்டு அந்த வேலை நிமித்தமா அவன் உயர்ந்து வரான். இப்படிப்பட்ட ஆளுகெல்லாம் எனக்கு வரட்டும், அப்படிப்பட்ட ஆளுகெல்லாம் உனக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. பண்ணிட்டு பார்த்தாக்கா கர்த்தர் யாக்கோபு என்ன பண்றாரு, அளவில்லாம ஆசீர்வதிக்கிறாரு. அவனுக்கு என்ன வருதுங்க, சரி இப்படி மாத்துவோம், சம்பளத்தை இப்படி போடுவோம். அவன் 10 முறை எப்படி பண்ணாலும் போடல, எப்படியாலும் மாத்தலான்றதால அவனுக்கு போடல. ஆனா 10 முறை மாத்தி இருக்கிறான். எப்படி அவன் எவ்வளவு ட்ரிக்ஸா இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. நம்ம உபத்திரத்தை பத்தத்துக்கு எப்படி வேணும்னா அவன் வருவான். நம்மள வேதனைப்பட்ட நம்மள அப்படியே அழுகி போயிடணும், நம்ம செத்து போயிடணும், ஆமா இல்லாம ஆயிடணும். எவ்வளவு திட்டம் போட்டாலும் என்ன பண்ண முடியாதுங்க. கர்த்தர் என் கதவை திறக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா. என் அழிவில் கதவை திறந்தாதான் எனக்கு அது உண்டு. அது வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க. ஆகினால எதை கூட்டுமே பயப்பட தேவையில்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. நம்ம உயரத்தை அவனால என்ன பண்ண முடியாதுங்க, தடுக்க முடியாது. யாக்கோபு சொல்ற பாருங்க, உங்க அப்பா முகத்தை பார்த்த நேற்று போல இல்ல, மருமகனே வா மருமகனே அது சொன்னவரு இன்னைக்கு எதிரியுமே பாக்குறாரு, எதிரியை போல பாக்குறாரு. முகம் நேற்று போல இல்ல. நம்மளை விட உயர்ந்து வந்து நிக்கிறான்டா. என்னடா எப்படி விட எவ்வளவு சம்பளத்தால கூட மாத்தி பார்த்துட்டோம், நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறானே. மனைவி 4 மணி ஆகி போச்சு, பிள்ளைகளும் 10 மணி ஆகி போச்சு, வேலைக்காரர்களும் நிறைய ஆயிட்டாங்க. இப்ப இவனை குறித்து எரிச்சல் வந்து போச்சு. இப்ப அல்லேலூயா. நம்ம உயர்றது நம்ம குடும்பத்துல இருக்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம எதிரிக்கு எரிச்சலும் பொறாமையும் உண்டு. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறத அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னு தெரியாது. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி சாதாரணமா போயிட்டே இருப்போம். ஆனா மற்றவங்க அது எப்படி தெரியுமா இருக்கும், கோபமும் பொறாமையும் எரிச்சலும் ஆகி அவங்களுக்கு வந்துடும். இது பிசாசுடைய தந்திரம். பிசாசு நம்மளை எப்படியாவது அழிக்கதான் பார்ப்போம். ஆனா நம்ம உயர்ந்து இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணுமே, அவனுக்கு பிடிக்காது. எங்கேதான் கேள்விப்பட்டேன், 2 பேரும் ஒன்னா இருந்துட்டா அவங்க எப்படியா பிரிக்கிறதுக்கு பார்ப்பாங்களாம். எங்க கேள்விப்பட்ட அந்த கதையை, 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதான், எப்படியாவது பிரிக்கணும்டா, 2 பேரும் எதிர்புறமா ஆக்கிடணும். ஆனா அவன் வேலையாதானா, வேலையாதான் 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது, பிரிச்சிடணும். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன பண்ண முடியும், நம்மள தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் உதாரணத்துக்கு முடிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6 to 9 வரைக்கும் வாசிக்கலாம்.
தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்தபோது ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமா ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு தாவீதை காய் நகரமாய் மாற்றி பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிச்சு. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை போதுமா அப்ப கவனிங்க, இங்க தாவீது சவுலை விட உயர்ந்து வந்த போது சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவன் என்ன பண்ணப்பட்டாங்க, விசனப்பட்டான். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லாம் கவனிங்க, காரணம் என்னன்னு சொன்னாக்கா, எப்போதே அவன் என்ன பண்ணிட்டாருங்க, தள்ளிட்டாரு. இப்போ சவுல் உயர்ந்து வருகிறத பார்த்து இப்போ அவன் பிசாசு பிடியில் இருக்கிறான். இப்போ அவனும் பிசாசே. அப்ப பிசாசு பிசாசா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் பிசாசா இருக்கிறான். ஜனங்கள் என்னத்தான் பண்ணிட்டு இருப்பான், அவன் அழிக்கத்தான் பார்ப்பான், எப்படியாவது நாசப்படுத்ததான் பார்ப்பான். இப்ப அவன் சவுலாகவே இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம யாரு மேலாவது பொறாம கொண்டாலோ, யாரு மேலாக எரிச்சல் இருந்தாலோ, உண்மையாக புரிஞ்சுக்கங்க, அது பிசாசுடைய ஆவி. யாரு மேல எரிச்சல் அடைஞ்சு சொன்னாக்கா அது நாம அல்ல, அது என்னதுங்க, பிசாசுடைய ஆவி. ஒருத்தன் உயர்ந்து வரானா, உன்னால வாழ்த்த முடியலையா, விட்டுட்டு போக, ஏதோ அவன் வேலையை பார்த்துட்டு போறான்டா. நீ என்ன நிலையிலே இருந்துகிட்டு ஏத்து விட்டுக்காரன் இருக்கிறத வரதுக்கே வேணாம் சொன்னாக்கா, ஐயோ அவளை பத்தி நீ தப்பா சொல்லாத. நீங்க அப்படிதான் எங்க கொள்ளட்டு வரன்னு தெரியல, எங்க திருட்டு வரன்னு தெரியல. அல்லேலூயா. சரி, அப்படி நம்ம மேல பொறாம கொண்டாலும் கூட நம்மளை ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இவன் சவுலுக்கு தாவீது மேல எரிச்சல் பொறாமை வந்து என்ன பண்றான்னு சொன்னாக்கா, எப்படியாவது தாவீதை கொன்று போட்டுடணும் சொல்லி என்ன பண்றான், திட்டம் போடுறான். பாருங்க, திட்டம் போட்டு ஒரு இடத்துல, அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இதை முடிக்கலாம். 24 வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜீவன் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு இடத்துல தாவீது பயந்து போய், சவுலுக்கு பயந்து அவர் என்ன பயந்துட்டு ஒதுங்கி இருக்கிறார், மறைஞ்சு இருக்கிறார். தாவீது இங்கதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றாரு, தேடி வந்து அவனை பிடிச்சு கொண்டு போடலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்த வந்து பதிவு இருக்கிறாரு. எழுதிட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்றாரு, நேரம் பார்த்து அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றாரு, சவுலும் தன்னுடைய படை வீரர்களும் ஒரு இடத்துல படுத்து தூங்குறாங்க. தூங்கும்போது தாவீது என்ன பண்றான், எழுந்து வந்து அவனை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற சொம்பும் ஈட்டி என்ன பண்ணிட்டு ஒரு துணியை கூட கட் பண்ணிட்டு போயிடுவான் இல்ல. அப்போ இத கட் பண்ணிட்டு அவனுக்கு எதுவுமே அப்ப சொல்றான் பாருங்க, அவன் ஒரு ஊழியக்காரன் கூட சொல்றான், அப்போது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உன்னுடைய சத்துருவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்துல உருவ குத்துட்டுமா என்றான். அதாவது குத்தெல்லாம் இழுக்க கூடாது, ஒரு குத்தன்னா அப்படியே பூமியில போய் பதியும், அந்த மாதிரி குத்துறன்னு சொல்லிட்டு தாவீது கூட இருந்தவன் சொல்றான். அதுக்கு சொல்றான் பாருங்க, தாவீது அபிஷேகம் பார்த்து, அவரை கொல்லாத, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல தன் கையை போட்டு குற்றமில்லாத போகிறவன் யாராப்பா,
என்று சொல்லி என்ன பண்றான், பின்னும் தாவீது கர்த்தர் அவரை பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருந்த மேல போராதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவுள் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் இந்த வார்த்தை சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குது பாருங்க, எவ்வளவு ஒரு புல் அரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. அதாவது எந்த ஒரு தவறாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எப்படியாவது யார் மூலமா எப்படி கர்த்தரை செஞ்சுட்டு போகணும். ஆனா நான் இந்த கையால என்ன பண்ணக்கூடாது, ஒரு தவற பண்ணிடக்கூடாது என்றதுல விஷயத்துல எவ்வளவு சாப்பிட்டா இருக்காரு பிரியமானவர்களே. இது உத்தமத்துக்கு மேலான காரியம், உத்தம குணத்துக்கு அடையாளம், இது உண்மைக்கு அடையாளமான விஷயம். இது தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கணும். ஆமா, எந்த குற்ற ரத்த பழிக்கும் நான் என்ன பண்ண கூடாதுங்க, நான் ஆளாயிடக்கூடாது. தேவனை இதை செஞ்ச தேவை செஞ்சா செய்து போட்டோம். அவன் அநேகம்னா நல்லா தெரியுது, அவன் அக்கிரமக்காரனா நல்லா தெரியுது, இதெல்லாம் சமயம் இவன் அழிச்சு நான் கதை முடிச்சுடா எவ்வளவு. அதாவது பயந்து பயந்து இங்க வந்தாக்கா அங்க பயந்து இன்னொரு இடத்த ஓடுறான், அங்க வந்தாக்கா அங்க பயந்து இன்னொரு இடத்த ஓடுறான். அவனுக்கு எப்படி இருக்கும், ஏய் இதான் சமயம், இனிமேலாவது இவனை என்ன பண்ணிடலாம், முடிச்சுட்டா வேலை முடிச்சு போச்சுன்னு சொல்லி அவன் நினைக்கிறது. கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை, இந்த விஷயத்த கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், நான் அதை பண்ணக்கூடாது அவன் சொல்லிட்டு வேலைக்கு போறான் பாருங்க. வேலைக்கு போய் தூரத்துல நின்றுதான் இந்த வார்த்தையை சொல்றான். தூரத்துல போய் என்ன பண்றான், நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது இருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அப்படியே தாவீது தன் வெளியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு தெரிய போனான். அதன் பிறகு அவன்கிட்ட தேடி வரல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ பாருங்க, நமக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, அது குறிப்பிட்டதை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதுக்கு நல்லதும் கூட, அது நமக்கு நல்லதும் கூட. நம்ம எப்போது சுகபகமா உட்காரமோ அங்க வந்து பாவம் வந்து செய்ய தோணும். பாடலின் வழியா போங்க, நம்மளை திருத்திக்கிட்டே இருப்பாரு கர்த்தர், நம்மளை மாத்திக்கிட்டே இருப்பாரு, நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ராஜாவை உட்காந்து சுகபகமா உட்காந்து பாருங்க, பாவம் செஞ்சான் அதே தாவீது. உபத்திரம் படும் போதெல்லாம் என்ன பண்ணலாமா, இன்னும் சொல்ல போனா அவன் ஒரு கீழ்ச்சிட்டு வந்தது அந்த ராஜாவுக்கு அவமானப்படுத்துற விஷயம், அது இல்ல அவமானப்படுத்துற விஷயம். இந்த அவமானப்படுத்துறதுக்கு அவன் வேதனை பண்றான். ஆனா பெரிய குழப்பானதை செஞ்சான், கொஞ்சமா அவன் வேதனை பண்ணல, அவன் எது நொறுக்கப்படல. காரணம் சொன்னாக்கா அதே தாய் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அது என்ன பண்ணிச்சுங்க, என்ன பொண்ணாக மாற்றினது. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணம் நான் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கொண்டேன், பாடத்தை கற்றுக்கிட்டேன், என்ன நல்ல மனுஷனா மாத்திச்சு சொல்றான். அப்ப நம்ம உபத்திரம் நமக்கு என்னதுங்க, நல்லது. அப்ப உபத்திரம் நமக்கு என்ன பண்ணுங்க, சாத்தானால உண்டு, அவன் உபத்திரம் படுத்துவான். புரிதுங்களா? கர்த்தர் கூட சில என்ன பண்ணுவாங்க, அனுமதிப்பது கூட. இப்போ யோபு கூட எடுத்துக்கிறேன், யோபுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, நீ அவனுக்குள்ளதான் எடுத்து பாரு, அப்ப பாரு அவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு. சந்தர்ப்பம் கேட்கறானா, அனுமதி கேட்கறானா, கடவுள் என்ன பண்ணாருங்க, கொடுக்கிறாரா? அவன் உபத்திரம் படுறானா இல்லையா? பயங்கரமா உபத்திரம் படுறான். கர்த்தர் உபத்திரம் என்ன பண்றாங்க, நமக்கு அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா என்ன பண்ணிட கூடாதுங்க, தவறு பண்ற கூடாது. கடைசியா நம்ம கலாச்சார கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
17 வசனத்தை வாசிக்கலாம். இனிமே ஒருவனும் இல்ல, கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ம் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ம் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு என்ன பண்றது? விரோதமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம பெருகாதபடிக்கு, நம்ம உயராதபடிக்கு எப்போதுமே பிசாசு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உபத்திரப்பட்டுட்டே இருப்பான். இப்போ நாம உயராதபடிக்கு, ஆவிக்குரிய ரீதியில கூட வளராதபடிக்கு நம்ம ஆவிக்கு மாம்சத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆவிக்குரிய விஷயத்துல பெருகாதபடிக்கு மாம்சம் என்ன பண்ணுங்க? இப்ப படுற கஷ்டத்துக்கு இதை பண்ணா என்னங்க? நம்ம படுற துன்பத்துக்கு இந்த ஒரு கையெழுத்து போட்டா என்னங்க? நம்ம படுற கஷ்டத்துக்கு இத அவரே தாங்க விரிச்சு இஷ்டப்படுத்தாங்க கொடுக்குறாரு. இதை வாங்கினா என்னங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கிறேன். கொடுத்து இது நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன எவ்வளவு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். எங்க அப்பா கடன் வாங்கி மர்ச்சியை எடுத்துட்டு போனவங்க உண்டு. சில பேர் கொடுக்கவில்லை, நாங்களும் கத்திர சொத்து சொல்லி விட்டுட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நான் ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்குறேன், அவன் செத்தே போட்டான். எனக்கு ஒரு எச்சை தோணுது, யாரு கேட்க போறாங்க, இதை நான் வச்சுக்கினா என்ன? இப்ப என்ன நடக்குனாக்கா, இல்ல இதை கொடுத்துடணும் நான் ஆவி சொல்லுவோம், மாம்சம் சொல்லுவோம், இது நமக்கு ஒரு அவசியம் தானே, தேவை தானே, என்ன இதை கொடுத்து என்ன பண்ண போறோம்? இது போராட்டம் நடக்கும். இது எடுத்து என்ன? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சோதிக்கப்பட்டேங்க, உண்மையை சொல்ல, சோதிக்கப்பட்டேன். ஆவிதான் ஜெயிக்கணுங்க, மாம்சம் ஜெயிக்கக்கூடாது. மாம்சம் சிலுவையில் அறையப்படணும், மாம்சத்தின் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்படணும். ஏன் டைரக்டா சொல்றேனே, உங்க பாச பேர் செத்துட்டான், அவங்ககிட்ட ஒரு 50 பேர் வாங்கினேன் ஊழியத்துக்கு போறதுக்கு, செத்துட்டான், அதை நான் வச்சுக்க முடியாதா? போன் போட்டு அது என்கிட்ட தாங்க இருக்குதுங்க, எப்போ ஒன்றும் எடுத்துட்டு போயிடுங்க. அட்லீஸ்ட் 20,000, ஆனா என்னால வாங்க முடியாதுதான். 2,000 கொடுத்தோட என்னால வாங்க முடியாது. சோதிக்கப்படுறோம். என் மனசு துணிக்கு இருக்குது. இது என்னை ஏமாத்து. ஏன்னா நான் உடனே சொல்லியிருக்கணும், நான் வந்துட்டேன், உடனே சொல்லியிருக்கணும். நான் ரொம்ப நாளா ஆயிடுச்சு. இப்ப சொன்ன என்ன நினைப்பாங்க? இப்ப ஒரு தாக்கு வந்து போச்சு. இப்ப சொன்ன என்ன நினைப்பாங்க? ஏமாத்தல பார்த்தா நினைப்பாங்களோ? ஆண்டவர், நான் உண்மையாக ஆண்டவரே, இந்த பாவத்துல இருந்த விலைக்கு ரட்சிங்க ஆண்டவரை சொல்லிட்டு ஆண்டவர் ஜெபிச்ச பாருங்க, அழகா கத்தர் அவங்களோட பேசி அழகா காரியத்தை சுமூகமா முடிச்சிட்டாரு. இப்படி அநேக விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அநேக விஷயங்கள் ஆவிக்கு மாம்சத்துக்கு என்ன பண்ணிருங்க? போராட்டம். இச்சைக்கான காரியம், விழுந்து போத்துற காரியம் நம்மள என்ன பண்ணுங்க? வைக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெயிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் ரத்தத்திலேயே கூட ஆசீர்வதிப்பானவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம ஒவ்வொருத்தரும் பல வகையில வந்து ஆவிக்கு மாம்சத்துக்கு எப்போதும் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நல்லா கவனிங்க, நாம எல்லாம் யாருங்க? ஆவிக்குரியவர்கள். வெளியே இருக்கவங்க யாருங்க? அவங்க நமக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளும் எரிச்சல் உண்டாகிட்டே தான் இருக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல நம்முடைய உள்ள ஆவிக்குரிய விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த பால் சங்கருக்கும் ஆண்டவர் என்ன உயிர்ப்பித்திருக்கிறாரு, அந்த ஆவிக்குரிய பால் சங்கருக்கும் என்ன நடக்குங்க? போராட்டம் நடந்துட்டே இருக்கும்.
யார் ஜெயிக்கணுங்க? இந்த மாம்சத்துக்குரிய பாட்சங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜெயிக்கக்கூடாது. ஆண்டவரை உயிர்ப்பிட்டார் பார்த்தீங்களா? அந்த பாட்சங்கள் ஜெயிக்கணும். அப்போ கிரியில நம்ம என்ன பண்ணுங்க, இங்க சொல்லப்படுகிற பார்த்தீங்களா, கலாச்சாரத்துல விரோதமா காணப்படும் மாம்சத்தின் கிரிகள் வெளியாரணமா இருக்குது, அதை செய்யக்கூடாது. ஆவிக்குரிய கனிகள் நம்ம என்ன பண்ணுங்க, அதை நம்ம பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளில பெருகி வர வேண்டும். மாம்சத்துக்குரிய கிரிகள் என்ன பண்ணுங்க, அழிக்கணும். ஆனா நம்மள ஆவிக்குரிய கனிகளை பெருகாத படிக்கத்தான் அவன் என்ன பண்ணுவாங்க, பல திட்டம் போடுவான். ஆனா கர்த்தர் நம்மளுடைய கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாருங்க, நிறைவேற்றினார். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா, ஆவின் பலன் நம்மோடு கூட இருந்துச்சு சொன்னாக்கா நாம் ஜெயிப்போம், கிரிகளை பெருகுவோம், ஆவிக்குரிய கனிகளை நிறைய கொடுப்போம் மாணவர்களுக்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரம் என்ன, நான் மூன்றாவதாக முடிச்சிடுறேன். மூன்றாவது எத்தனாவது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதே 1:22 அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் மதியை போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கட்டளையிட்டான். 2:9 வசிங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் நீ இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை இங்க பாருங்க, ஒரு புறம் அழிக்க திட்டம் போட்டு அழிச்சுக்கிட்டு வரான். ஆனா இன்னொரு புறம் யார் கையால அழிக்கணும்னு சொல்லி வச்சாரோ அவங்க கையாலே இந்த பிள்ளை என்ன பண்ணப்படுதுங்க, வளருது. அல்லேலூயா. அவங்க கையால அழிக்கக்கூடிய சொன்ன கையாலேயே என்ன பண்ணப்பட்டது அந்த ஒரு பிள்ளை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களே ரட்சிக்க போற இந்த மோசே தான் சொல்லிட்டு யாருக்கு தெரியாது, வளர்க்கறான் பாத்தீங்களா, வாழுடு குமார்க்கு அவனுக்கு தெரியாது. பாருங்க, அவன் எங்க அழிவு இருக்குதோ அங்கேயே என்ன பண்ணப்படுறாங்க, ஒரு மோசைய வாழ்ந்து கொண்டு வருகிறான். இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? இல்ல இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நம்மள அவன் அழிக்க நினைக்கிறான். எங்க அழிக்க நினைக்கிறானோ அங்கேயே கத்த பண்ணாருங்க, ஒரு ரட்சிப்பை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மத்திய விசேஷத்தை வாசிக்கலாம். மத்திய 1 அதிகாரம், மத்திய 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். இல்ல 2 அதிகாரம், சாரி 2 அதிகாரம் 13. அவர்கள் போன பின்பு தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையோ அதன் தாயையோ கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கேயும் கூட எகிப்துல இருந்து என்ன பண்ணாரு, ஒரு ரட்சகனை உருவாக்கி அந்த எகிப்துல இருக்கிற ஜனத்தை என்ன பண்ணாருங்க, மீட்டெடுத்து இயேசு ஜனத்தை காப்பாற்றிட்டு வந்தாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கூட இந்த உலகம் அனைத்தையும் கூட காப்பாற்றுறதுக்கு எங்க இருந்தா உருவாகிறாருங்க, அதே எகிப்துல என்ன பண்ணாருங்க, மறைச்சி வளர்க்கப்பட்டு வருகிறார். ஒரு அல்ல சொல்லமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வளர்க்கப்பட்டு வராருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசே எழும்பி இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சித்து காப்பாற்றது போல இன்றைக்கு நம்ம எல்லாரையும் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் காப்பாற்றும்படியாக யாரு வராருங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த எகிப்துல அழிக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டு வைத்தானோ அதே எகிப்துல பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். இங்கேயும் கூட உலகத்தை எப்படியாவது கவிழ்த்து போட்டலாம்னு சொல்லிட்டு சாத்தானுடைய திட்டமும் வஞ்சகமும் ஸ்தோத்திரம் அவன் எவ்வளவு வழிவகுத்தாலும் கூட அதே எகிப்துல மறைவிடமாக இயேசு கிறிஸ்து ரட்சகராக அங்க மறைந்து வளர்ந்து வருகிறார். வந்து உலகத்தையே மீட்டெடுத்து இன்றைக்கு அவர் சமூகத்தில் வந்து உட்காரும்படியாக ஒன்னியனை ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் போடுற எந்த திட்டமும் அங்க வாய்க்காதுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது எதை செஞ்சா இவங்க முடிச்சிடலாம்னு சொல்லி அவன் நினைச்சு சிலுவில
அரைஞ்சானோ அந்த சிறு மூலமா தான் எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்றத என்ன யாருக்கு தெரியல, சாத்தானுக்கு தெரியல. அவன் சிறுல அரைஞ்ச உடனே ஆஹாலும் கை கட்டி திச்சு சிரிக்கிறதுக்கு சிரிச்சு முச்சிருப்பான கூட என்னவோ தெரியாது. ஆனா அவன் உடனடியே அழுகு வர்றதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிரோடு எழுப்பி விட்டார். கத்திர நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சகரமோடு கூட இருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். எதெல்லாம் கொடுத்தா கலகி கொண்டு பயந்து கொண்டு நடுக்கு கொண்டு இருந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்மளை அழிக்க நம்ம மேல பொறாமையம் பண்ண நம்மளுக்கு எரிச்சல் அடிய இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை கொடுத்த பயத்தை அவங்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு உபத்திரத்தை அவங்க கொடுத்தாலும் கூட ஸ்தோத்திரம், அந்த உபத்திரத்தின் மூலமாக நம்ம அழிஞ்சு போயிட மாட்டோம், அப்படியே அழிஞ்சு போயிட மாட்டோம். கர்த்தர் அந்த உபத்திரத்தை கொண்டே நம்மளை பொன்னாக விளங்க செய்கிறாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எப்போது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம் வருகிறதோ அப்பதான் பெருக போறன்னு சொல்லி அர்த்தம். நீங்க எப்ப சோதிக்கப்படுறீங்களோ, எப்ப நீங்க உபத்திரப்படுறீங்களோ, நீங்க ஒரு படி நீ வளர போற, நீ பெருக போறன்னு சொல்லி அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ பெருக போற. உனக்கு இப்படி போராட்டம் நடக்குதா, ஆவிக்கு மாம்சத்துக்கு நடக்குதா, போராட்டம் நடக்குதா? ஸ்தோத்திரம். சொல்லு, நான் வளர போறேன், நான் பெருக போறேன், பெருக போறேன். என் பெருகத்தை விசுவாசால என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விரோதத்தை கசிப்பு போட பார்ப்பான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, அங்க அன்பின் விதையை போட்டு என்ன பண்ணுவாருங்க, அன்பில பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சண்டை விரோதத்தை பகை உண்டு பண்ண பார்ப்பான். அங்க சமாதானத்தின் விதையை என்ன பண்ணுவாருங்க, கனிய விதைக்க போடுவார். எதிர்ப்பு புரியுது நான் சொல்றது? ஆவிக்குரிய கனிகள் என்ன பண்ணுவாருங்க, பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவன் மாம்சத்தின் விதையை போட்டு மாம்சத்துக்குரிய காரியத்துல என்ன பண்ணுவாரு, மாம்சத்து கிரிகளை என்ன பண்ணுவாருங்க, வெளியிடமா இருக்குது, அதுல பெருக பண்ண அவன் நினைப்பான், அழிக்க நினைப்பான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க, அதெல்லாம் தவிடுபடியாக்கி ஆவிக்குரிய கனிகள்ல போட்டு பெருகும்படி கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம்.